உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்ற நிகழ்ச்சிக்காக 200 ரூபாய் கொடுத்து ஆட்களை அழைத்து வந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. 200 ரூபாய் கொடுக்கும் காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சுந்தரமூர்த்தி. சுந்தரமூர்த்தி, இப்ப மணல்மேடு பகுதியில் உதயநிதி ஸ்டாலின் நிகழ்ச்சிக்காக 200 ரூபாய் கொடுத்து ஆட்களை அழைத்து வந்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அது குறித்த வீடியோவும் வெளியாகி இருக்கிறது. விரிவான தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் பூர்ணிமா. மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு பேரூராட்சியில மயிலாடுதுறை வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியோட முழு உருவ வெங்கல சிலை திறப்பு விழா இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்று சிலையை திறந்து வச்சாரு. அவர் வரும்போது அதிக அளவுல கூட்டத்தை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக திமுகவினர் லோடு வாகனம், சரக்கு வாகனம், வேன்கள் இதே போல வாகனங்கள்ல பொதுமக்களை வெளியில இருந்து வேலைக்கு போற பெண்கள் எல்லாம் அழைச்சிட்டு வந்திருந்தாங்க. வர்றவங்களுக்கு மஞ்சள் நிறத்துல ஒரு டோக்கன் கொடுத்து அங்க ஒரு பொறுப்பாளர் ஒரு 20 பேரை ஒருத்தவங்க அழைச்சிட்டு வராங்கன்னா அவங்க 20 பேரும் ஒரு டோக்கனை கொடுத்துட்றாங்க. அந்த டோக்கனை காமிச்சா 20 ரூபாய் 200 ரூபாய் பணம் தலைக்கு கொடுத்தாங்க. அந்த மேடைக்கு அருகிலேயே பரபரப்பா அவ்வளவு பெரிய காவல்துறை பந்தோபஸ்து போடப்பட்டிருந்த நிலைமையிலையும் 200 ரூபாய்க்கு டோக்கனை கொடுத்து 200 ரூபாயை விநியோகம் பண்ணியிருந்தாங்க. இந்த காட்சிகள்லாம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தது. இது ஒரு புறம் இருக்க இதே போல வெளியாட்களை அழைத்து வந்திருந்ததுனால கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. கூட்ட நெரிசலை பயன்படுத்தி அந்த கூட்டத்துல பிக் பாக்கெட் அடிக்கப்பட்ட சம்பவங்கள் நடந்தது. தொண்டர் ஒருவர் தன்னோட அடகு வச்ச நகையை மீட்கணுங்கிறதுக்காக உள் பாக்கெட்ல பணம் ஒரு 40,000 ரூபாய் பணம் வச்சிருந்தாரு. அவரோட வேட்டியில பிளேடை போட்டு கிழிச்சு அந்த 40,000 ரூபாய் பிக் பாக்கெட் அடிச்சிருந்தாங்க. அவர் பரிதாபமா அங்க உள்ள ஒவ்வொரு மாவட்ட ஒன்றிய பொறுப்பாளர்கள்ட்ட போய் புலம்பிக்கிட்டு இருந்தாங்க. 200 ரூபாய் கொடுக்க முடிஞ்சவங்களுக்கு ஆனா அந்த 40,000 ரூபாய்க்கு பதிலே சொல்லாம நழுவி போனது பார்க்க பரிதாபமா இருந்தது பூர்ணிமா. தகவல்களுக்கு நன்றி சுந்தரமூர்த்தி.